அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சாஃப்ரான் ரைஸ் வித் கிரில் சிக்கன் ரெசிபி போட்டிருந்தோம். நல்ல ஒரு வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ அதில் செஞ்ச சைட் டிஷ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு நல்ல கொஞ்சம் ஹெல்த்தியான மயோனைஸ் ஒன்று, அப்புறம் க்ரீன் சட்னி. இந்த சாப்பாடு அதுக்கப்புறம் சிக்கனோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல டேங்கியான ஒரு டேஸ்ட்டோட சூப்பர் ஹெல்த்தியான ஒரு சாலட் ஒன்று செஞ்சுருந்தேன். இந்த சாப்பாடோட அந்த சாலட் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளரிக்காய், ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகா, ஒரு லெமனோட ஜூஸ், கொஞ்சமாக மல்லி இலை, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு கையால் இந்த மாதிரி நல்லா அப்படியே அமுக்கி பிசைஞ்சு விடுங்க. அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்துட்டு எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வினிகர் ஒரு 3லேருந்து 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு பத்தலை, உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க அந்த சாலடுக்கு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் ஊறி டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் புதினா சட்னி, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக புதினா, 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 2-3 பல்லு பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு புளிப்புக்காக லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து அரைச்சிருங்க. அவ்வளோதான். அரைக்க முடியாதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். இந்த சட்னி வந்துட்டு இது மாதிரி கிரில் சிக்கன், அதுக்கப்புறம் சமோசாக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மயோனைஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. 3 முட்டையை நான் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருந்தேன். 2 முட்டை வந்துட்டு மஞ்சக்கருவோடு சேர்த்துக்கிட்டேன். 1 முட்டை வந்துட்டு வெள்ளைக்கரு மட்டும், 2 பல்லு பூண்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வினிகர், கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். சுகர் 1 டீஸ்பூன் அளவுக்கு, சால்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு பால் சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. ஃப்ரெஷ் க்ரீம் அந்த இஃபா சிக்கன் செய்கிறதுக்காக வாங்கியிருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அது வேஸ்ட்டாக போயிடும்ட்டு அதையும் ஊற்றிட்டேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதுக்கு ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஊற்றிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மயோனைஸ் ரெடி. அப்படியே மயோனைஸ் மாதிரி இருக்காது, ஒரு 80% அந்த டேஸ்ட் வந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ரைஸ் வேக வைக்கிறதுக்கு, சிக்கன் ஸ்டாக் எடுக்கிறதுக்கு தண்ணியில் கொஞ்சம் பொருள் சேர்த்துட்டு சிக்கனையும் வேக வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அந்த சிக்கனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணியிருப்பேன். அந்த ஷ்ரெட் பண்ண சிக்கனை என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நானுமே இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்ப மறந்துட்டேன். அந்த சிக்கனை என்ன பண்ணணும்னா, நம்ம அரிசி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதுலேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸ் போட்டுட்டு நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இந்த ரைஸ் சாப்பிட்றப்ப ஒவ்வொரு இடத்துல அந்த சிக்கன் பைட் வர்றப்ப டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த காம்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர டேஸ்ட்டாக ரிச் அண்ட் ஃப்ளேவராக இருக்கும். தேங்க்யூ.